நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இது வந்துட்டு திவாலிக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி எடுத்த vlog தான். இந்த vlog எடுக்கிறதுக்கு முந்தின நாளே நைட்டே நான் கிச்சன் எல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எந்த ஒரு வேலையுமே பெண்டிங் இருக்கிற மாதிரி பார்க்கல, ப்ராப்பராக நீட்டாக இருந்துச்சு. ரீசன் என்னென்னா, இந்த திவாலிக்கு நான் ரொம்ப நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு நிறைய ரெசிபீஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப வேறு கிராக்கர்ஸ் அந்த மாதிரி பிளானிங் கூட இல்லை. ஃபுல்லாகவே என்னோட இந்த தீபாவளி கிச்சன் சார்ந்ததாகவே தான் இருந்துச்சு. பட் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, சுத்தமாக எதுவுமே நடக்கலை. நடந்துச்சு. இந்த vlog நான் எடுத்திருக்கிறேன் இல்லையா, இந்த ஒரு நாள் மட்டும், இந்த ஒரு நாள் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, இந்த vlog முடிகிறதுக்கு முன்னாடியே எங்களோட திவாலியே டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த vlog பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்படி தாங்க இருந்துச்சு கிச்சன். முந்தின நாளே ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டேயுமே நான் மாமிக்கிட்டேயே எனக்கு வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, சமையலெல்லாம் இன்றைக்கி வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதனால ஹஸ்பண்டுமே 2 டேஸ் முன்னாடியே அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வாங்கி கொண்டு வச்சுட்டாங்க. இப்போது பொருட்கள் எல்லாமே ரெடியாக தான் இருந்துச்சு, நானுமே ரெடியாக தான் இருந்தேன். பாப்பா மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்ததுனால நான் வந்துட்டு லஞ்சுக்கு அப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் தொடங்குற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால காலையில் இல்லைனாலும் ஆஃப்டர்நூனாவது தொடங்கிட்டோங்கிற ஹாப்பி மைண்டோடி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதிரசம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சர்க்கரை 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அளவெல்லாம் கரெக்டாக தெரியாது, அதனால அந்த பேக்கெட்டில் இருக்கிற அளவே வச்சு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு 1/2 kg சர்க்கரை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு பேக்கெட் சர்க்கரையை தான் எடுத்திருந்தேன். எடுத்து இந்த மாதிரி இந்த ஒரு மரக்கட்டை வந்துட்டு எங்கள் வீட்டில் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாம் வெங்காயம் வெட்டினாங்கன்னா முன்னாடி இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸாக இந்த மரக்கட்டையை வந்துட்டு நான் எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, எதையாவது அடிக்கணும், எதையாவது உடைக்கணும், இந்த மாதிரி தள்ளணும், அந்த மாதிரி ஏதாவது ரீசனுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் வந்துட்டு எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் மாமியும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு ஸ்பீடாக இதில் வச்சு கட் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு இதில் வச்சு கட் பண்ணுறது அந்த அளவுக்கு வராது. அதிரசம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த சர்க்கரை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தேவையான அளவு மாவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை எவ்வளவு இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். சர்க்கரை வந்துட்டு 2.25 கப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அது நல்லா நொறுங்கலை. அதனால எனக்கு தெரிஞ்சு அதில் வந்துட்டு 2.5 கப்பெல்லாம் இருக்காது, 2.25 கப்பு ஆர் 2.5 கப்பு, கரெக்டாக வந்துட்டு மெஷர்மெண்ட் தெரியலை. சரி ஓகேன்ட்டு அதுக்கு தேவையான மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதிரசம் பண்ண நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். இந்த அதிரசம் தீபாவளிக்கு 2 டேஸ் முன்னாடி நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு தீபாவளி முடிஞ்சே 2 வீக்ஸ் ஆக போகுது, கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் வந்துட்டு நான் போட்டு பார்க்கல. ஏன்னா இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த மாதிரி இருந்ததுனால இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், அப்புறம் அம்மா வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாவு இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. 2 டேஸ் வெளியே இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க. நீங்கள் யாராவது அதிரசம் நல்லா பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நான் இதில் ப்ரிப்பேர் பண்ணுற மாவை பார்த்துட்டு நான் அதை வந்துட்டு இனி அதிரசம் பண்ணால் வருமா, இல்லை அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
மாவு வந்துட்டு நான் வீடியோஸ் பார்த்து தான் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அதிரசம் பச்சரிசி எல்லாம் ஊற போட்டு அதை காய வச்சு அதை மிக்சியில் திரிச்சு அதுக்கப்புறமா அதில் மேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் வந்துட்டு தேடும்போது அதிரச மாவு வந்துட்டு ரெடி பண்ண அப்புறம் 2 days கழிச்சு தான் 48 hours கழிச்சு போட்டால் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அது அப்படி போட்டுக்கலான்ட்டு 2 days முன்னாடி இந்த வேலையை நான் தொடங்கியாச்சு. ஆனால் வந்துட்டு நான் பச்சரிசி எல்லாம் நனைய போட்டு காய வச்சு திரிச்சு எல்லாம் எடுக்கலை. இது எங்களோட கடையில் இருக்கிற பச்சரிசி மாவு. பெரிய சாக்கு மூடையில் வரும் இல்லையா பச்சரிசி மாவு, அதில் இருந்துட்டு மாமி எடுத்து கொடுத்து விட்ட மாவு. கொஞ்சம் சேனல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து தான் எடுத்திருந்தேன். நார்மலாக அதிரசத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன். அப்படின்னா 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது போலவே நான் போட்டிருந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். தண்ணியை ஊற்றி அதை வந்துட்டு நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா அதில் வந்துட்டு டஸ்ட் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டஸ்ட் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த நம்ம வடிகட்டி எடுத்தோன்னா போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு தான் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே டைம் விட்டு அதை வந்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு தண்ணியில். அதுக்கப்புறமா நான் அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தக்காளி பதம் வரணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் பார்த்த வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இடையில நானும் தக்காளி பதம் வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இப்படி தான் வடிகட்டிக்கிட்டேன். காஃபி அரிக்கிற அரிப்பு இருக்கு இல்லையா, டீ காஃபியெல்லாம் அரிக்கிற அரிப்பில் தான் நார்மலாக இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டேன். வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தை நான் அடுப்பில் வைக்கல. இப்போ கீழே வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதே பாத்திரத்துலேயே வச்சு சிம்லேயும் வைக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம், அப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேம், திரும்ப ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வைக்கணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இதில் நிறைய மண் டஸ்ட்டு தூசு எல்லாமே உள்ளே இருந்துச்சு. அதில் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு அது வந்துட்டு பாகு பதம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. தக்காளி பதம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. தக்காளி பதம்னா என்னென்னா, நம்ம அந்த சர்க்கரை பாகை எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே இருக்க தண்ணியில் ஊற்றும்போது உள்ளே வந்துட்டு அது உருண்டு நம்ம கையில் வர மாதிரி இருக்கணும். தண்ணியில் கரையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் ரொம்ப நேரமாக கிளறி விட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயும் வைப்பேன், ஹை ஃப்ளேம்லேயும் வைப்பேன், கிண்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் இடையில அது வந்துட்டு வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு யாருமே சொல்லலை. நான் வந்துட்டு உடனே வந்துடும் அப்படின்ட்டு கிண்டி பக்கத்துலேயே நின்று ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் டைம் பார்க்கல, ஆனால் ரொம்ப நேரம் நின்ன மாதிரியே இருந்துச்சு. அது பக்கத்துலேயே கிண்டிகிட்டே நின்ன மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஊற்றி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிச்சு. அந்த டைம் நான் எடுத்து வாட்டரில் ஊற்றி பார்க்கும்போது கொஞ்சம் பாகுபதம் மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் அது கையில் எடுக்கும்போது கரைஞ்சி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து திரும்பவும் நான் வந்துட்டு அதை வந்துட்டு கிளறிட்டே இருந்தேன். சைடில் வந்துட்டு அதில் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏலக்காயும் சுக்கையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி சலிச்சு அந்த மாவையுமே நம்ம இந்த அந்த பவுடரை வந்துட்டு அதிரச மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு நான் சுக்கும் ஏலக்காயும் தான் எடுத்து அந்த பிளெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு இருந்தேன். அப்போவுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது குட்டி மிக்சி வந்துட்டு பிளெண்ட் பண்ணது வந்துட்டு சிங்கில் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
பெரிய பிளெண்டரில் தான் போட்டிருந்தேன். ஏன்னா அது வேற ஈரமாக இருக்கா, இது வந்து பவுடர் ஃபார்மில் நம்ம எடுக்கணுமா, தொடச்சிட்டு யூஸ் பண்ணலான்னு யோசிக்கலை. நான் வந்துட்டு பெரிய பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணேன். அது சரியாக பிளெண்டே ஆகலை. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி திரும்ப ஒரு தடவை பிளெண்ட் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் எனக்கு அந்த பவுடர் கிடச்சிது. இது மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் அந்த பவுடர் ஏலக்காய் சுக்கு சாஃப்டான அந்த பவுடர் வந்துட்டு கிடச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடரை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பாகுப்பதம் வந்துட்டு எனக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வரல, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் இது வந்துச்சு. இந்த மாதிரி தான் வீடியோஸில் எடுத்து காட்டியிருந்தாங்க. இந்த பதத்தில் இருந்தால் தான் அதிரசம் வந்துட்டு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு நான் இப்போ பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டெப் வரைக்குமே எந்த சொதப்பலுமே இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு பெரிய ஆப்பு காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதிரசத்துக்கு வந்துட்டு சிலர் வந்துட்டு கசகசா போடலாம்னு சொன்னாங்க, சிலர் வந்துட்டு அது போட வேண்டாம், அதிரசத்துக்குமே நம்ம முறுக்குக்கு போடுற மாதிரி வெள்ளையல் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு சில சேனலில் சொன்னாங்க. நான் பண்ணின தப்பே எல்லா சேனல்லையும் மாற்றி மாற்றி பார்த்தது தான். ஏன்னா எனக்கு அதிரசம் ரெசிபி தெரியாது. அம்மா பண்ணுவாங்க, நல்லாவே பண்ணுவாங்க. ஆனால் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணணும், அம்மா வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும், பண்ணி கொண்டு கொடுக்கணும், நானே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து நான் பண்ணினது தான் பெரிய தப்பாயிடுச்சு. அது வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த பாகெல்லாம் ஊற்றி கிளறிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பாப்பா வந்து எந்திரிச்சு அழ தொடங்கிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஓரளவுக்கு கிளறிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டு இதை விட்டுட்டு பாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக போயிட்டு நான் வந்து பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் கிளறுறேன், என்னால் கிளறவே முடியலை. இதில் என்ன பண்ணணுமான்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை ஊற்றி கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணுமா, இடையில பிரேக்கே விடக்கூடாதான். நான் வந்துட்டு பண்ணின தப்பு என்னென்னா, இடையில பிரேக் விட்டது தான். அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கல்லாயிடுச்சு. அந்த கல்லுக்குள்ளேயுமே குட்டி குட்டி கல் அங்கங்கேயா அது ஒரு டைப்பாக ஆயிடுச்சு, கெட்டி கெட்டியாக. அதுக்கப்புறம் நான் பண்ண தப்பு, அதை சரி இது வந்துட்டு பாகு தானே, நம்ம அடுப்பில் வச்சா மெல்ட் ஆகும்னு அடுப்பில் போட்டு வேற கிண்டிட்டேன், அது கீழே கரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு முயற்சி பண்ணினேன், மிக்ஸி ஜாரே உடஞ்சிடுச்சு. மிக்ஸி உடஞ்ச உடனே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்வீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி, ஒரு பலகாரம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சு. சின்ன சின்னதாக நிறைய ரெசிபிஸ் பார்த்து வச்சுருந்தேன், மிக்ஸி உடஞ்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி உடஞ்சா என்ன, நமக்கு தான் கிரைண்டர் இருக்கு, நீ கிரைண்டரில் போட்டு அரைக்க தொடங்கினேன் அந்த மாவை. ஏன்னா கல்லாக திட்டு திட்டாக இருந்துச்சு. அரைச்சிட்டு ஃபைனலாக அந்த சுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டு அந்த எல்லையும் போட்டு வீடியோஸில் அவங்க சொன்னது மாதிரியே ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா கட்டி வச்சாச்சு. நீங்கள் இந்த மாவை நான் கடைசியாக வச்சுருந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த மாவு அதிரசம் சுட்டா கரெக்டாக வருமா வராதான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 2 days வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சது. இன்னும் நான் வீட்டுக்கு போகலை, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகவே இல்லை. அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனதுனால ஹாஸ்பிட்டல் வந்த நாங்கள் சர்ஜரி முடிஞ்ச உடனே அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அம்மா வீட்டுக்கே கூட போயிட்டோம், அங்கே தான் இருக்கிறோம். அதனால் அது வருமா வராதான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நான் அது நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், அது வருமா வராதான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு சரி ஓகே, இப்போ அதிரசம் நம்ம போட முடியாது, போட்டு பார்க்க முடியாது, 2 days ஆனால் தான் அது நல்லா ரெடியாகி வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம், இப்போ முறுக்குக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி முறுக்குக்குமே நான் அரிசியெல்லாம் நனைய போட்டு அந்த மாதிரிலாம் தேய்க்கலை. முறுக்குக்குமே நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். முறுக்குக்கு இந்த மாவெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு வெளியவே வச்சு கையாலே பிசைஞ்சாங்க. இந்த மாதிரி ஹாட் வாட்டர்லாம் தேவைப்படலை,
நான் வந்துட்டு எள்ளு, ஓமம், அதுக்கப்புறம் அந்த முறுக்குக்கு தேவையான மாவு, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே போட்டு கரெக்டான அளவில் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி மாவு மட்டும்தான் அடுப்பில் தண்ணி கொதித்த உடனே இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு தப்பு என்னென்னா, எனக்கு முறுக்கே பண்ண தெரியாது. ஸ்டார்டிங்கில் பண்ணி பழகும்போது சின்ன குவான்டிட்டியில் பண்ணியிருக்கலாம். நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில், கொஞ்சோன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஹஸ்பண்ட் வந்துட்டு கடையில் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பெரிய கவர், ஒரு பெரிய கவர் நிறையா மாவு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ மாவையுமே கொட்டி எல்லாத்தையுமே கிளறிட்டு இருந்தேன். என்னால் கிளறவே முடியலை, கை வலிச்சுட்டே இருந்துச்சு. அப்போவுமே அப்படி இருக்கவுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துடுச்சு. அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ரே எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு காலே ஊன முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பயந்து எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி வந்தது தான், பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு. ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஹஸ்பண்டுக்கு இங்கே வந்து தான் சிச்சுவேஷனை கால் பண்ணி சொன்னேன். ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சடனாக வந்துட்டு உடனே நம்ம அவங்க கூட இருக்கணும், ஸ்பாட்டுக்கு போகணும்னு தான் தோணுச்சு. வேறு எதுவுமே எனக்கு தோணலை. சரின்ட்டு வந்தாச்சு. வந்தால் இங்கே வந்துட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து வச்சுருந்தாங்க. எக்ஸ்ரே பார்த்துட்டு காலில் 2 பெரிய ஃப்ராக்சர் இருக்குது பாதத்தில், அதுவும் முக்கியமான எலும்பில் ஃப்ராக்சர் இருக்குது, அதனால சர்ஜரி இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களுமே சரி ஓகே உடனே பண்ணிடுங்க, ஏன்னா கால் தானே நமக்கு முக்கியம், சரின்னு சொல்லிட்டோம். உடனே ஒரு 8 o'clock எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்திருக்கு. நைட்டே வந்துட்டு சர்ஜரி 10:30க்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 days இங்கேயே தான் சர்ஜரி பண்ணி நெக்ஸ்ட் டே வரைக்குமே அண்ணி வந்துட்டு ஐசியூவில் தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கரெக்டாக அண்ணி வந்துட்டு ரூமுக்கு வந்த நாள் தீபாவளி வந்துட்டு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே தான் போச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் எல்லா தீபாவளியும் நாங்கள் நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த தீபாவளி எங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் போச்சு. தீபாவளியே வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ நாள் வேறு லெவலில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோன்னு அப்போ தான் புரிஞ்சுது.